வணக்கம். வெயிட் லாஸ்னாலே பட்டினி கிடக்கணும், கஷ்டப்படணும்னு நம்மள பலரும் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அது உண்மையே இல்ல. நம்ம சாப்பாட்டு முறையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும். குறிப்பா சில கீரைகள் நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்ப இயற்கையாவே கரைக்க ரொம்பவே உதவியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 அற்புதமான கீரைகளை பத்தியும் அது எப்படி சாப்பிடணும்னு நாம இப்ப பார்க்கலாமா? வாங்க. முதல்ல வெயிட் லாஸ் பத்தின நம்ம பார்வையே கொஞ்சம் மாத்த போறோம். அப்புறம் கொழுப்ப கரைக்கிற, எனர்ஜி கொடுக்கற, உடம்ப சுத்தம் செய்யற கீரைகள்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். கடைசியா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான டிப் உங்களுக்காக இருக்கு, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். எடை குறைப்புங்கிறது பட்னி கிடக்கிறது இல்ல, அது நம்ம உடம்புக்கு எது சரின்னு தெரிஞ்சு சாப்பிடுறது. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா? பதில் ஒரு பெரிய ஆம். கண்டிப்பா முடியும். இயற்கையான சத்தான உணவுகள் மூலமாவே ரொம்ப ஆரோக்கியமா நம்ம எடையை குறைக்க முடியும். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம முதல் கேட்டகரிக்கு வந்தாச்சு. இங்க நம்ம பார்க்க போறது வெறும் கீரைகள் கிடையாது. இது நம்ம உடம்புல இருக்கிற பிடிவாதமான கொழுப்ப குறிவச்சு கரைக்கக்கூடிய பவர்ஃபுல் மூலிகைகள்னு கூட சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கிறது கல்யாணம் முருங்க. இதுக்கு நேச்சுரல் ஃபேட் பர்னர், அதாவது இயற்கையான கொழுப்பு எரிப்பான்னே ஒரு செல்லப்பெயர் இருக்கு. ஏன்னா உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்பை எரிக்கிறதுல இது ஒரு எக்ஸ்பர்ட். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சு வெளியேத்துது. அதோட குறிப்பா பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனையால வர்ற வெயிட் கெயினையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். மிளகு, சீரகம் சேர்த்து ரசம் மாதிரியோ இல்ல அடமாவுல வளர்ந்தோ சாப்பிடலாம். அடுத்து நாம பார்க்க போறது சுக்காங்கீரை. இதோட முக்கியமான வேலையே நம்ம டைஜஷன் சிஸ்டம டாப் கியர்ல இயங்க வைக்கிறது தான். ஜீரணம் சரியா இருந்தாலே உடம்புல கொழுப்பு சேர்றது தானா குறைஞ்சிடும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துது. இதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட கொழுப்பா மாறாம உடம்புக்கு தேவையான எனர்ஜியா மாறுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபேட் மெட்டபாலிசத்தையே இது ஒழுங்குபடுத்துது. சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். டயட்ல இருக்கும்போது வர்ற பெரிய பிரச்சனை என்ன? சோர்வு தான். ஆனா இப்ப நாம பார்க்க போற கீரைகள் உங்க எனர்ஜி லெவல பூஸ்ட் பண்ணி நாள் முழுக்க உங்களை ஆக்டிவா வச்சுக்கும். முருங்கைக்கீரை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஃபுட். வெயிட் லாஸ் விஷயத்துல இது ஒரு உண்மையான மெட்டபாலிசம் பூஸ்டர் மாதிரி வேலை செய்யுது. இதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதனால கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதனால அடிக்கடி பசிக்காது, தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதையும் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது இன்சுலின் அளவை கண்ட்ரோலா வச்சுக்க உதவுறதால உடம்புல கொழுப்பு சேர்றதும் தடுக்கப்படுது. அடுத்ததா செங்கீரை. கம்மியான கேலோரியில நிறைய சத்துக்கள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். கேலரி ரொம்ப கம்மி, ஆனா உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இத ரத்தத்தை சுத்திகரிக்கிறதால டயட்ல இருக்கும்போது முகம் வாடி போகாம நல்ல ஃப்ரெஷ்ஷா பொலிவா இருக்கும். இப்போ நாம கடைசி கேட்டகரிக்கு வந்தாச்சு. வெயிட் லாஸ்ல நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்றது, அதாவது நச்சுக்களை நீக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தினாலே நீங்க ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டீடாக்ஸ் வேலைய ரொம்ப திறமையா செய்யறது தான் முடக்கத்தாங்கீரை. இது நம்ம உடம்புக்கான ஒரு இயற்கையான டீடாக்சிஃபயர், அதாவது நச்சு நீக்கின்னு சொல்லலாம். இது நேரடியா நம்ம குடலை சுத்தம் செஞ்சு அங்க தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேத்துது. அதோட உடம்புல தேவையில்லாம தங்குற தண்ணீரையும் வெளியேத்திரும். இதனால ஏற்படுற வீக்கம், அதாவது வாட்டர் வெயிட் குறையும். இதை சாப்பிட்ட பிறகு உங்க உடம்பே ரொம்ப லேசான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் பாத்திரலாமா? கல்யாணம் முருங்க ஒரு ஃபேட் பர்னர். சுக்காங்கீரை டைஜஷனை சரி பண்ணுது. முருங்கைக்கீரை பசிய கட்டுப்படுத்துது. செங்கீரை சோர்வில்லாம பாத்துக்குது. கடைசியா முடக்கத்தாங்கீரை உடம்ப கிளீன் பண்ணுது. பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்கு. இந்த கீரைகளோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா அதை எப்ப சாப்பிடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு எக்ஸ்பர்ட் டிப், கவனமா கேளுங்க. ஆமாங்க, அந்த முக்கியமான டிப் இதுதான். கீரைகளை எப்பவும் நைட்ல சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது ஜீரணமாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மதிய நேரத்துல உங்க லஞ்ச் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட். அப்போதான் அது சரியா ஜீரணமாகி அதோட முழு சத்தும் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்கும். இப்போ இந்த 5 கீரைகளை பத்தியும் அதை எப்போ சாப்பிடணும்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. சரி, அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது.
இனிமே வெயிட் லாஸ்க்காக பட்டினி கிடந்து உங்களை நீங்களே வருத்திக்க வேண்டாம். சுவையான ஆரோக்கியமான இந்த கீரைகளை உங்க சாப்பாட்டுல சேர்த்து பாருங்க. உங்க எடை குறையறதோட மட்டும் இல்லாம உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் சூப்பரா மேம்படும். இந்த மாற்றத்தை உங்க ஹெல்த் ஜர்னில கொண்டு வர நீங்க தயாரா?